எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 2 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் நம்ம கேரளாக்குள்ள அமைஞ்சிருக்கு. நீங்க பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரத்துலேருந்து கேரளாக்குள்ள ஒரு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். தோட்டம் வந்து நல்ல தார் ரோட் பேஸ்ல அமைஞ்சிருக்கு. தார் ரோட் பேஸும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 250 அடிக்கு மேல நல்லாவே கிடைச்சிருக்கு. தோட்டம் ஃபுல்லாவே ஃபென்சிங் பண்ணி நீட்டா கேட்டு போட்டிருக்காங்க. தார் ரோடும் பாருங்க, கிட்டத்தட்ட 30 அடி ரோடு, பெரிய ரோடு அது. தோட்டம் பார்த்தீங்கன்னா, நல்லா பராமரிப்பு ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. மெயினா மரங்களோட வயசு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருந்தாலுமே, நல்லா மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. தண்ணி சோர்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு குறையே கிடையாது. நல்ல வாட்டர் சோர்ஸோட இந்த பூமி அமைஞ்சிருக்கு. டோட்டலா 2 ஏக்கர் ஃபுல்லாவே தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வாழை மரங்கள் போட்டு ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க. வாழை மரமும் உங்களுக்கு நல்ல வருமானம். தென்னை மரங்களும் உங்களுக்கு இப்ப தேங்காய் வந்து நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. உள்ள வந்து மாமரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாமரங்கள் உள்ள இருக்கு. நம்ம வந்து போனா தங்குற மாரி ஒரு வீடும் உள்ள இருக்கு. ஒரு அளவான வீடு உள்ள இருக்கு. நம்ம வந்து போனா தங்கிக்கலாம். இல்ல நம்ம லேபர்ஸ் யாராவது தங்க வைக்கணும், இங்கிருந்தே தோட்டத்த பார்க்க வைக்கணும்னாலும், நம்ம அந்த வீட்ல தங்க வச்சுட்டு, நம்மளுக்கு தேவைன்னா ஒரு பெரிய வீடா கூட உள்ள எடுத்துக்கலாம். மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்த தொட்ட மாரியே நெறைய வீடுகள் பக்கமே இருக்கு. அதனால நம்ம குடி வர்றதுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. சேஃப்டிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறா வந்துருது. மெயினா நம்ம தோட்டத்த தொட்ட மாரியே பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 11 மாசம் ரெகுலரா தண்ணி போற மாரி இந்த வாய்க்கால் இது. ரெகுலரா அது பாசனத்துக்கு நெல் பாசனத்துக்கு போற வாய்க்கால் அது. இது தண்ணி ரெகுலரா போயிட்டுருக்கும். இந்த வாய்க்கால்லேருந்து டைரக்ட்டா பைப் போட்டு கிணத்துக்கு உள்ள குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணிக்கு இப்ப எப்பவுமே பிரச்சனையே கிடையாது. இந்த தண்ணி டைரக்ட்டா நம்ம கிணத்துக்குள்ள டைரக்ட்டா வந்துருது. மெயினா இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் சோர்ஸுக்கும் எந்த குறையும் கிடையாது. ஏரியா மெயினா நீட்டான ஏரியா. நல்ல ஒரு அமைதியான ஏரியா. ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த தென்னந்தோப்பு. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 60,00,000 கேட்குறாங்க. நீங்க தோட்டத்த நேர்ல விசிட் பண்ணுங்க. தோட்டம் ஏரியா புடிச்சதுன்னா, நம்ம இதுலருந்து அனுசரிச்சு பேசி பார்க்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலும், நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும், நம்ம சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.